ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலனை தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார். இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம். அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியோடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில பயணம் செய்யறாரு. அவர் கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த சுக்கிரன் ராகு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில பயணம் செய்யறாரு. ஒரு கிரகத்தினுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும், அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு ராசியா விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் பொதுவாகவே ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒரு இளமை தோற்றம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா புதன் சூப்பரா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய இந்த லக்னம் பாத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்ணினுடைய படம் கன்னி ராசிக்கு போட்டிருப்பாங்க. கன்னியினுடைய படம் அதுதான் அந்த ராசியினுடைய சிம்பிள். அப்ப அந்த இளமையான தோற்றத்தை கொண்ட நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வையில இருந்தீங்க. அதாவது 5ஆம் பார்வையா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 7ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான ரிஷப ராசியில இருந்து உங்களுடைய கன்னி ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை அப்படின்னாலே 5 அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்காத ஒரு நபர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதையும் தாண்டி பூர்வீக சொத்து, பாட்டன் தேடிய சொத்து, தாத்தா தேடிய சொத்து, அப்பா தேடிய சொத்து, இந்த சொத்துக்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய பணம், அது இல்லாம சொத்தை பிரிச்சுக்கிறது, பாக பிரிவினைகள், இது எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாகும். அப்ப இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன், 9ஆம் இடமான ரிஷபராசிக்கும் 2ஆம் இடமான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். அப்ப அவர் எப்படி இருப்பாரு, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்திருக்காரு. இந்த உச்சம் பெற்ற ராகுவோட இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சுக்கிரன் உச்சம் பெற்ற கிரகம் ஒரு நீசம் பெறுது ஒரு கிரகம் அப்படின்னா 0% வேலை செய்யும். அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% 100% வேலை செய்யும். ஒரு உச்சம் பெறக்கூடிய கிரகம் எப்படி இருக்கும், 200 மடங்கு பலனை செய்யும். அப்போ ஒருவருக்கு இந்த ராகுவோட சேர்ந்து உச்சம் பெறுறதுங்கிறது இந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய வேலையை இந்த ராகு தான் செய்வார். பொதுவா சொல்லணும் அப்படின்னா ராகு கேதுக்குன்னு எந்த இந்த 12 வீடுகள்லையும் சொந்த வீடு கிடையாது. ராகு கேது எந்த இடத்துல அமர்றாங்களோ அந்த இடத்த சொந்தம் கொண்டாடிக்கிறது அவருடைய வேலை. எல்லா கிரகமும் இப்படி முன்னோக்கி நகருது அப்படின்னா இந்த கிரகம் 2 பின்னோக்கி நகரும். இந்த கிரகத்தினுடைய பொதுவா ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு சொல்லுவோம். அந்த பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. 7ஆம் பார்வையா சுக்கிரன் பார்க்கிறாரு. பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்கு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா 7ல சுக்கிரன் இருந்தா பலதார யோகம். ஒரு தாரத்தை விட்டு இன்னொரு தாரம் கல்யாண யோகம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பலபடி சொல்லுவாங்க. ஒரு ஜோதிடத்துல உண்டு. அப்படிப்பட்ட இந்த ஜோதிடத்துல இவர் கோச்சாரம் மூலியமாவோ இல்ல பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஒரு மாசத்துல பிறக்கிறாங்க. அதனால இதை ஒரு கணக்கா எடுத்துக்காம உங்களுடைய விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் 7ல சுக்கிரன் இருக்கா, அப்ப இந்த மாதிரி அமைப்புக்குள்ள கூட வரலாம்னு சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணி சொல்ல முடியும். அதுவும் 100% அப்படிங்கிறது சொல்ல முடியாது. விதி ஜாதகத்தை முடிவு பண்ணி
நல்லது கெட்டது சொல்லலாம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மன்னிக்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சிங்கிறத வந்து 7ஆம் பார்வை என்பது கலத்திரஸ்தானமான பார்வை. 3, 7, 11 அப்படியே வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாத நபர்கள், மறுமணம் ஆகாத நபர்கள், காதல் திருமணங்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில், இது எல்லாமே நிறைவேறும். குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒரு கிரகம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய தோஷம் பெற்ற இடமா இருந்தாலும் கூட, இப்ப சுருக்கமா இருக்கணும்னா கன்னிராசியில கேது இருக்காரு. கேது முற்றிலும் அசுப கிரகம். நல்லதை செய்யறத தவிர்ப்பார்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அசுப கிரகத்தோடு இருக்கட்டும், இல்ல நல்ல கிரகத்தோடு இருக்கட்டும், வக்ரம் பெறட்டும், நீசம் பெறட்டும், அஸ்தமனம் பெறட்டும், அவரு பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா நல்லது நடக்கும். அதுக்கு விதிவிலக்கு உண்டு. அந்த விதிவிலக்கு அவருக்கு உண்டு. அதுதான் குருவாகப்பட்டவர். அப்படி 3ஆம் இடத்தை பார்க்கும் போதும் முயற்சிகள் திருவினையாக்கும், காதல் திருமணங்கள் கைகூடும். 3, 7, 11 அப்படியே திரிகோணம் வேலை செய்யும். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதனோட சேர்ந்து சூரியன் இருக்கார். 5ல சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பேரு அப்படிங்கிறதுனால இந்த மாசத்துல கருத்தரிக்குது அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை இருக்கக்கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. பொதுவாகவே ஒரு விதி ஜாதகத்துல வந்து 100க்கு 80% உங்க கர்ம வினையை தொட்டுத்தான் நல்லது கெட்டது அமையும். கர்ம வினைக்கு உள்பட்டுத்தான் நடக்கும். 20% நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டது நடக்கும். இன்னாருக்கு குழந்தையா நம்ம பிறக்கணும். ஒரு ஜாதகரை பொறுத்தளவுக்கு இன்னாருக்கு நம்ம குழந்தையா பிறக்கணும், இப்படி வாழ்க்கை வாழணும், இந்த உயரத்துக்கு போகணும், காரு பங்களா இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது ஒரு விதி, எழுதப்பட்ட ஒரு விதி. அப்ப எழுதப்பட்ட ஒரு விதியை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுக்கு உண்டு. அவர் பார்க்கக்கூடிய பார்வை, இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி, கோச்சாரம், விதி, மதி, கதின்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். இந்த 3மே சேர்ந்து என்ன பண்ணும்? அவருடைய வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குறது இதுதான். அப்ப கிரகம், ஜோதிடம் என்பது பொய்யல்ல. ஜோதிடம் என்பது ஒரு விதி. உங்களுடைய விதியில நல்லதா மாத்துறதும் கெட்டதா மாத்துறதும் உங்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசி நேயர்கள் திருமணம் ஆகாம இந்த கேது பகவான் வந்ததுல இருந்து குறைபாடுகள் இருந்திருக்கும். இந்த 2024 5வது மாசத்துக்கு மேல குருவினுடைய பார்வை பெற்று 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்ப அது வரைக்குமே குரு பார்வை உண்டு. அப்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நடந்திருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது 3 பாதங்கள் இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசிலேயே இருந்தாலும் ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணுக்கு நிகரான ஒரு பெண் செயல் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்க ஹெட் தலைமை போஸ்டிங்ல ஒரு பெண் இருப்பா. அந்த பெண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த தலைமை பொறுப்புல இருந்து நிர்வாக திறமைக்கு இருக்கும். ஆண் இருந்தாலும் அதே திறமை இருக்கும், அந்த நிர்வாக திறமை. அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி வாய்ப்புக்குள்ளதான் போவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம். நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த ஹஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால சந்திரன் வந்து கன்னிராசிலே இருந்தா ஹஸ்தனத்துல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருதார யோகம்லாம் இருக்குல்ல, அந்த இருதார யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. 2 தாரம் பண்ணிக்கிறது, கல்யாணம் வந்து ஒரு தாரத்துக்கு 2 தாரம் பண்ணிக்கிறது, 2 பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும்
அந்த மாதிரி ஒரு உள்ளவங்களாம் நிறைய வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹஸ்தம்ங்கிறது இந்த சந்திரனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் இந்த கேது பகவான் இருக்கிற வரைக்கும் பாதிப்பை உண்டு பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்கு வருது. அதையும் தாண்டி இந்த 2024 வாழ்ந்த வாழ்க்கையோட 25ங்கிறது ஒரு விடிவு காலம் உண்டாகும் இந்த கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. சித்திரை நட்சத்திரம், இதுல சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். பொதுவாகவே மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் வலிமைக்காரகன்னு அர்த்தம். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாருங்க, போலீஸு, இராணுவம், கறிக்கடை வச்சிருக்கவங்க, ஒரு ரவுடியா தெரியுதவங்க, இந்த மாதிரியெல்லாம் அமைப்பு வரும். ஒரு ரவுடியா அருவா எடுத்து ஒரு உயிரை துச்சமாக கூட மதிக்காம அவன் வெட்டுறான் அப்படின்னா அவனுக்கு செவ்வாயினுடைய அனுக்கிரகம் இருந்தே தீரும். பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் அவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து. அப்ப இந்த செவ்வாயினுடைய ஜாதகக்காரர்கள் வந்து பாத்தீங்க, நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையில இருக்கும்போது குருவினுடைய அனுக்கிரகம் முழுமையா கதிர்வீச்சுக்கள் விழக்கூடிய இடம் அப்படின்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களையும் சந்திக்க நேரிடும். ஒரு விஷயத்த நமக்கு விதியே சரியில்லை அப்படின்னாலும் நம்மளுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய நீங்க வணங்கும் போது அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதாவது இந்த உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3ல எதுவா வேணாலும் இருக்கட்டும், இந்த எந்தவா இருந்தாலும் 100க்கு 70% பேர் இந்த நல்ல நிலைமையில இருந்தாலும் 30% பாதிப்புக்குள்ளதான் உள்ளாகிறாங்க. ஆனா உங்களுக்கு இந்த 2025ல 29/3/2025 இதுல வந்து திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. கண்ட சனி. சுப செலவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், வெளியூர் போறதா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும், ஏதாவது சுபமான செலவுகள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும். 2.5 வருஷத்துக்கு அவருடைய அந்த ஆளுமை இருக்கும். இதுலயும் பொங்கு சனி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்கொல்லிக்காடுன்னு இருக்கு. திருக்கொல்லிக்காட்டுல பொங்கு சனீஸ்வரர்னு இருக்கு. அந்த பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு ஒரு வாட்டி நீங்க வர்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில விடிவு காலம் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்குமே, இந்த 3 நட்சத்திரங்கள் பொதுவாகவே ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் ஒரு ராசி. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த 2025 இந்த குரு வக்ர நிவர்த்தியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும். ராகு கேது பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவே உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? அருமையான யோகங்கள் அமையுது. நன்றி, வணக்கம்.